ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் ஒடுக்கமுடைமை அதிகாரத்தில் கடைசி 2 குறளான 9வது குறள் மற்றும் 10வது குறள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 9வது குறள் பார்ப்போம். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னாக்கா ஒல்லாவே அப்படின்னாக்கா இயலாவே. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா ஒழுக்கமுடையவர் அப்படின்னாக்கா நல்லொழுக்கம் உடையவங்க வந்து தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் கொல்லாவே அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா தவறி கூட அவங்களுடைய வாயால் வந்து தீமை தரும் சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க. அதாவது சொல்ல இயலாது. ஒல்லாவேனா இயலாவே. தீமை தரும் சொற்களை வந்து அவங்க வந்து சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குனாக்கா நல்லொழுக்கம் உடையவங்க. ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அடுத்து வந்து 10வது குறள், கடைசி குறள். இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கடைசி குறள். உலகத்தோடு ஒட்டொழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த இடத்துல உலகம் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னா உயர்ந்தோர். இந்த குறளில் உலகம் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னா உயர்ந்தோர். ஒட்ட அப்படின்னா பொருந்த. ஒழுகல் அப்படின்னா நடத்தல் அல்லது வாழ்தல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா உயர்ந்தாரோடு ஃபஸ்ட்டு இந்த குறள் சொல்லிக்கிறேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இந்த இடத்துல உலகம்னா உயர்ந்தோர்னு பார்த்தோம். அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும். ஒட்டனா பொருந்த, ஒழுகல்னா வாழ்தல். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் மட்டும் அங்கே இருக்கும். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவங்க பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். 9வது குறள் பார்த்தோம்னாக்கா ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். அந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா நல்லொழுக்கம் உடையவங்க வந்து தவறியும் அவங்க வாயால் வந்து தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க. அதாவது சொல்ல இயலாது. அடுத்து கடைசி குறள், ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கடைசி குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல உலகம்னா உயர்ந்தோர். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவங்க எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவங்க தான் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.